ஹாய், இட்ஸ் டெக் ஃப்ரம் வெல்கம் டு டெக் ஃபே டேப்லெட். இந்த வீடியோவில் நீங்கள் விண்டோஸ் 11 யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் லேப்டாப்போ இல்லை உங்கள் பிசியோ ரொம்ப ஸ்லோவாகிற மாதிரியோ இல்லை ரொம்ப ஹேங் ஆகிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஸோ அப்போ அதுக்கு ஒரு டாப் 10 செட்டிங்ஸ் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்கள் லேப்டாப் நல்லா ஸ்பீடாக ஒர்க் ஆகிறத நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அது என்னென்ன செட்டிங்ஸுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த மாதிரி டெக்னாலஜி ரிலேட்டடான ஐடியாஸ் அண்ட் நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் லெட்ஸ் அட்டெண்ட் டு அவர் கான்செப்ட். நம்ம இங்கே ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய செட்டிங்ஸ் ஸ்டோரேஜ் சென்ஸ். இங்கே உங்கள் ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் போங்க. இல்லை அப்படின்னா உங்கள் ஸ்டார்ட் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே செட்டிங்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் சிஸ்டம் ஸ்டோரேஜ், இதில் ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற கேட்டகரி கீழே ஸ்டோரேஜ் சென்ஸ்ன்னு இருக்கும். அது உங்களுக்கு எனேபிளாக இருக்கும், அதை டிசேபிள் பண்ணிக்கோங்க. தேவையில்லாத ஜங்க் ஃபைல்ஸ் இல்லை டெம்பரரி ஃபைல்ஸ் உங்கள் சிஸ்டத்தில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதை ஆட்டோமேட்டிக்காக அதை டெலிட் பண்ணிடும். அண்ட் தென் கீழே உங்களுக்கு க்ளீனப் ரெக்கமெண்டேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் சி அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ்ன்னு இருக்கும், அதுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு இதில் உங்களுக்கு டவுன்லோட் தவிர்த்து, ஏன்னா டவுன்லோட் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோடில் என்ன ஃபைல்ஸ்னாலும் அதுவே உங்களுக்கு கிளியர் பண்ணி விட்டுரும், அதுவே டெலிட் பண்ணிடும். ஸோ அப்போ நீங்கள் டவுன்லோட் தவிர மற்ற எல்லா ஆப்ஷனும் இங்கே உங்களுக்கு செலக்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரீசைக்கிள் பின் உங்களுக்கு வேணாலும் அது நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நீங்கள் ரிமூவ் ஃபைல்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா தேவையில்லாத எல்லா ஜங்க் ஃபைல்ஸ் எல்லாமே இங்கே உங்களுக்கு கிளியர் பண்ணி விட்டுரும். உங்களோட செகண்ட் செட்டிங் அட்ஜஸ்ட் ப்ரைவசி செட்டிங். ஸோ இங்கே உங்களோட செட்டிங்ஸில் ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் விண்டோஸ் பெர்மிஷன் கீழே ஜென்ரல்னு இருக்கும், இதில் என்ட்ரு ஆகிட்டீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன் உங்களுக்கு எனேபிளாக இருக்கும், இது எல்லாமே நீங்கள் டிசேபிள் பண்ணிடலாம். அண்ட் தென் பேக் போயிட்டு ஸ்பீச், நீங்கள் ஸ்பீச் ரிலேட்டடாக எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கலாம். இங்கே லிங்கிங் அண்ட் டைப் பர்சனலைசேஷன், இந்த செட்டிங்ஸ்லாம் நீங்கள் டிசேபிள் பண்ணுறதுனால உங்களுக்கு ப்ரைவசியில் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் அக்கர் ஆகாது. உங்கள் தேர்ட் செட்டிங்ஸ் அட்ஜஸ்ட் ஆப் பெர்மிஷன். இங்கே உங்களோட ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டியில் கீழே உங்களுக்கு இங்கே ஆப் பெர்மிஷனில் ஏகப்பட்ட ஆப்ஸ் இருக்கும், இதில் நீங்கள் எதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலையோ அதெல்லாமே நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ லொக்கேஷன், ஸோ நீங்கள் கூகுள் மீட் ஜூம்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கேமராவில் நீங்கள் டிசேபிள் பண்ணிடாதீங்க. நோட்டிஃபிகேஷன், இங்கே உங்கள் ரேடியோ ஆப்ஷன், இதை நீங்கள் டிசேபிள் பண்ணிடாதீங்க. ஏன்னா அது டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் லேப்டாப்பில் ப்ளூடூத் அக்சஸ் பண்ணக்கூடிய பெர்மிஷன் உங்களுக்கு கிடைக்காது. அதனால் ரேடியோ அக்சஸ் மட்டும் எப்பவுமே நீங்கள் டிசேபிள் பண்ணிடாதீங்க. உங்கள் ஃபோர்த் செட்டிங்ஸ் டிசேபிள் சிஸ்டம் நோட்டிஃபிகேஷன். எங்கே உங்கள் சிஸ்டமில் என்ட்ரானிங்க அப்படின்னா இதில் நோட்டிஃபிகேஷன் இருக்கும், இதுக்குள்ளே என்ட்ராயிட்டு இதில் நீங்கள் பாட்டமில் போனீங்க அப்படின்னா அடிஷ்னல் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும், இதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் தேர்ட் ஆப்ஷன் கெட் டிப்ஸ் அண்ட் சஜஷன் வென் யூஸிங் விண்டோஸ்ன்னு இருக்கும், அதை நீங்கள் அன்செக் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு தேவையில்லாத ப்ரொமோட்டட் ஆப்ஸோ இல்லை சஜஷனோ உங்களுக்கு உங்கள் விண்டோஸ்க்கு வராமல் இது உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஃபிஃப்த் செட்டிங்ஸ் அன்இன்ஸ்டால் அன்வான்ட் ஆப்ஸ். இங்கே உங்கள் ஆப்ஸில் என்ட்ரானிங்கன்னா இதில் உங்களுக்கு இன்ஸ்டால்டு ஆப்ஸ்ன்னு இருக்கும், உங்கள் விண்டோஸில் என்னென்ன ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே உங்களுக்கு வியூ பண்ணி காமிக்கும். இதில் உங்களுக்கு தேவையில்லாத ஆப் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே நீங்கள் இங்கே அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ப்ரீ இன்ஸ்டாலாகவே ஏகப்பட்ட ஆப்ஸ் உங்கள் லேப்டாப்பில் இருக்கும், ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் தாராளமாக இதில் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். உங்களோட சிக்ஸ்த்து செட்டிங்ஸ் டிசேபிள் ஸ்டார்ட் அப் ஆப்ஸ். சேம் உங்கள் ஆப்ஸில் போயிட்டு லாஸ்ட்டில் உங்களுக்கு ஸ்டார்ட் அப்னுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே என்ட்ரு ஆகிக்கோங்க. இல்லை ஷார்ட் பை நேம்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் உங்களுக்கு ஆன்டிவைரஸ் தவிர்த்து வேறு ஏதாவது நீங்கள் ஆப் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாமே இங்கே நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கோங்க. உங்களோட செவன்த் செட்டிங் அட்ஜஸ்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ். இங்கே Ctrl+R ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே ரன் கமெண்ட் ஓப்பன் ஆகும், இதில் sys.dm.cpl கொடுத்து என்டர் பண்ணுங்கள். இங்கே உங்களோட சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் ஆகும், இதில் அட்வான்ஸ்ட் இங்கே பெர்ஃபார்மன்ஸில் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு தேர்ட் ஆப்ஷன் இருக்கும் அட்ஜஸ்ட் ஃபார் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்னு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இதில் எல்லாமே உங்களுக்கு டிசேபிள் ஆயிரும், பட் நம்மளுக்கு செட்டன் ஆப்ஷன் கண்டிப்பாக நம்மளுக்கு எனேபிள் பண்ணியிருக்கணும். அப்படி எனேபிள் பண்ணலை அப்படின்னா விண்டோஸ் 11க்குரிய அனிமேஷன் ஃபேக்டர் உங்களுக்கு இங்கே ஆஃப் ஆயிரும். அப்படிங்கிறப்ப அது பார்க்குறக்கே ஒரு விண்டோஸ் 11 அப்படிங்கிற ஃபீலிங்கும் கொடுக்காது. ஸோ அப்போ எது உங்களுக்கு கம்பல்சரியாக வேணுமோ அதை மட்டும் நம்ம இங்கே எனேபிள் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் அனிமேஷன் இன் எ டாஸ்க் பார் அண்ட் தென் சேவ் டாஸ்க் பார், ஷோ தம்ப்நெயில்ஸ், ஷோ விண்டோ கண்டென்ட்ஸ் அண்ட் தென் ஸ்மூத் எட்ஜஸ் கொடுத்துட்டு அப்ளை கொடுங்க, கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க.
எயித் செட்டிங்ஸ் டிசேபிள் எக்ஸ்பாக்ஸ் கேம் பார். இங்கே உங்கள் ஸ்டார்ட்டில் செட்டிங்ஸில் போய்ட்டு உங்களுக்கு கேமிங்கிற ஃபேக்டர் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இல்லை எக்ஸ்பாக்ஸ் கேம் பார்ன்னு இருக்கும். ஒருவேளை நீங்கள் கேம் நீங்கள் ப்ளே பண்ணாத யூசர் அப்படின்னா தாராளமாக இதை நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கேம் விளாட்றீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக நீங்கள் எனேபிள் பண்ணியிருக்கணும். நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு ப்ரொஃபஷனலாக நீங்கள் சாஃப்ட்வேர் மட்டும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதை நீங்கள் தாராளமாக டிசேபிள் பண்ணிக்கலாம். அண்ட் நைன்த் செட்டிங்ஸ் டிசேபிள் அன்வான்ட் விண்டோஸ் சர்வீசஸ். இங்கே உங்கள் ஸ்டார்ட்டில் சர்ச்சில் சர்வீஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். இங்கே சர்வீசஸ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு தேவையில்லாத சர்வீசஸ் எல்லாமே இங்கே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். டவுன்லோட் மேப் மேனேஜர். ஸோ நீங்கள் மேப் ரிலேட்டடாக எதுவுமே நீங்கள் உங்கள் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணல அப்படின்னா உங்கள் ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு இங்கே ஸ்டார்ட் அப் டைப்பில் டிசேபிள்னு இருக்கும், கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் ஃபேக்ஸ். நீங்கள் விர்ச்சுவலாக வேறு எந்த ஒரு ஓஎஸ் நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னா தாராளமாக அந்த ஹெச்பி ஹோஸ்ட் சர்வீஸை நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கலாம். ஜியோ லொக்கேஷன் சர்வீஸ் இதெல்லாம் நம்மளுக்கு காமனாக யூஸ் பண்ணாத சர்வீஸு, இதெல்லாமே நம்ம இங்கே டிசேபிள் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட் உங்கள் 10th செட்டிங் க்ளீன் டெம்பரவரி ஃபைல்ஸ். இங்கே உங்களோட விண்டோஸ் +R கொடுத்துட்டு டெம்ப் டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுங்கள். கண்டினியூ. இங்கே சிஸ்டம் ஃபார்ம் பண்ணக்கூடிய டெம்பரரி ஃபைல்ஸ் எல்லாமே நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். Ctrl+A கொடுத்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு Shift delete கொடுத்து என்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் திரும்ப விண்டோஸ் R என்டர் பண்ணிவிட்டு %temp % கொடுத்து என்டர் பண்ணுங்கள். எல்லாம் யூசர் ஃபார்ம் பண்ணுறக்கூடிய டெம்பரரி ஃபைல்ஸ். இதையும் Ctrl+A கொடுத்துட்டு Shift delete என்டர். இந்த எல்லா ஆப்ஷன் நீங்கள் ஃபினிஷ் பண்ணதுக்கு அடுத்து உங்கள் சிஸ்டம் நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. தட்ஸ் திங். உங்கள் விண்டோஸ் 11 ரொம்ப ஸ்லோவோ இல்லை ஹேங் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கோ ஃபார் இட். இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஒரு டெக்னாலஜி வீடியோ மீட் பண்ணுறேன். அட்லீஸ்ட் பேக் ஃப்ரம் மை டெக் ஃப்ரெண்ட். தேங்க்யூ.